Hello aspirants. இன்னைக்கு நம்ம tissues பத்தி பார்க்க போறோம். So study of tissues histology. Tissue is a group of cells with similar structure performs similar specific function. So இது organ and organ system form பண்ணுது. In terms of multicellular different group of cells different function பண்ணும் and அதுதான் நம்ம division of labor னு சொல்றோம். இதுல மொத்தம் ரெண்டு டைப் இருக்கு, பிளான்ட் டிஷ்யூ அண்ட் அனிமல் டிஷ்யூன்னு. பிளான்ட் டிஷ்யூனா என்ன அப்படின்னா அது டெட்டா இருக்கும் அண்ட் அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்குது பிளான்ட்ஸ்க்கு. பேஸ்ட் ஆன் டிவிஷன் ஆஃப் செல் பொறுத்த வரைக்கும் டூ டைப்ஸ் இருக்கு, மெரிஸ்டமேட்டிக் அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூ. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்றது ஆக்டிவ்லி டிவைட் த்ரூ அவுட் த என்டையர் லைஃப். அதோட பொசிஷன் பொறுத்து பார்க்கும்போது நமக்கு 3 டைப்ஸ் இருக்கு, apical meristem, intercalary meristem and lateral meristem. So apical meristem na enna, it's a primary tissue and which is found in the tip or top of the plant la irukum. It is responsible for growth, length of shoots and roots. Intercalary meristem என்றது internodes la irukum and longitudinal growth க்கு help பண்ணுது. Lateral meristem க்கு இன்னொரு பேர் secondary growth, secondary meristem னு சொல்லலாம். And இதோட எக்ஸாம்பிள் கேம்பியம். லேட்ரல் சைட்ஸ் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூஸ்னால் என்ன அப்படின்னா அது மெச்சூர் டிஷ்யூஸ். ஏன்னா அது டெட் ஆர் லிவிங்காக இருக்கும், அதுக்கு மேலே அதால் செல் டிவிஷன் பண்ண முடியாது, அதனால அது பெர்மனன்ட் டிஷ்யூஸ். இதில் என்னென்ன டைப் இருக்குனாக்கா சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூலாம் இருக்குது. ஸோ சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூவில் பேரன்கைமா, கோலன்கைமா அண்ட் ஸ்க்ளீரன்கைமா இருக்குது. சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூன்றது சிமிலர் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை பண்ணும். பேரன்கைமான்றது தின் வால்ட் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் இருக்கும், இது ஒரு லிவிங் செல், இதில் ப்ரோட்டோபிளாசம் இருக்குது. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் விச் இஸ் மாடிஃபைட் இன்டு குளோரன்கைமா அண்ட் ஏரன்கைமா. ஏரன்கைமான்றது ஏர் ஸ்பேஸ், குளோரன்கைமான்றது குளோரோபிளாஸ்ட். கோலன்கைமான்றது இட்ஸ் a living cell and no intercellular spaces. இது மெக்கானிக்கல் சப்போர்ட் அண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் த பிளான்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது டைகாட்டிலிடன்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸ்க்ளீரன்கைமான்றதுல நோ இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் அண்ட் நோ ப்ரோட்டோபிளாசம். இது மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் ஸ்க்ளீரைட்ஸ் ஆர் ஸ்டோன் செல்ஸ், இது ஹார்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட்டில் மட்டும் இருக்குது ஸ்க்ளீரன்கைமால. காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் சைலம் அண்ட் ஃப்ளோயம்னு ரெண்டு டைப் இருக்குது. சைலத்தில் நமக்கு 4 டைப்ஸ் இருக்குது, ட்ரக்கீட்ஸ், வெசல்ஸ், சைலம் பேரன்கைமா அண்ட் சைலம் ஃபைபர்ஸ். இதில் சைலம் பேரன்கைமா மட்டும் லிவிங் செல், மித்த எல்லாமே டெட் செல்ஸ். சைலம்னாலே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இட்ஸ் கண்டக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வாட்டருக்கு இருக்கும். ஃப்ளோயம்ன்றது ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ சைலத்தில் இன்ஆர்கானிக் சொல்யூட்ஸ் மினரல்ஸ் ஃப்ரம் ரூட்ஸ் டு பார்ட்ஸ். ட்ரக்கீட்ஸ் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா வெர்டிக்கல் டைரக்ஷனில் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அண்ட் வெசல்ஸ் டெட் செல் அண்ட் செல் வால் லிக்னிஃபைடாக இருக்குது. சைலம் பேரன்கைமா எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குனாக்கா ஃபுட் மெட்டீரியல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சைலம் ஃபைபர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது மெக்கானிக்கல் சப்போர்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். ஃப்ளோயம் கண்டக்ஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் அது பை கண்டிஷனல் அண்ட் அது பண்ணுது. இதில் 4 டைப்ஸ் இருக்குது, சீவ் டியூப்ஸ், கம்பேனியன் செல்ஸ், ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் அண்ட் ஃப்ளோயம் பேரன்கைமா. இதில் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் மட்டும்தான் திக் செல் வால் இருக்கும், மித்த எல்லாமே தின் வால் தான் இருக்கும். சீவ் டியூப்ஸ் பொறுத்த வரைக்கும் டெரிடோஃபைட்ஸ்லையும் ஜிம்னோஸ்பர்ம்ஸ்லையும் இது ஆப்சண்ட்டாக இருக்கும். கம்பேனியன் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸில் மட்டும்தான் அது ப்ரெசண்ட்டாக இருக்கும் அண்ட் அதில் ஆக்டிவ் சைட்டோபிளாசம் இருக்கும். ஃப்ளோயம் ஃபைபர்ஸோட இன்னொரு நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா பிளாஸ்ட் ஃபைபர்ஸ், விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ்
blast ஃபைபர்ஸ்னா phloem ஃபைபர்ஸ். இது ஸ்க்ளீரன் கைமாட்டீஷியஸ் செல்ஸ் இருக்கும் அண்ட் இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா மெக்கானிக்கல் சப்போர்ட்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ phloem parenchyma வந்து ஸ்டோரேஜ் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஃபுட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இருக்கிறதுலே இது மட்டும்தான் லிவிங் செல்ஸ் ஆஃப் phloem. பிளான்ட் டிஷ்யூ சிஸ்டம் இதில் வந்து நமக்கு எபிடர்மல் டிஷ்யூ பற்றி பார்க்கலாம். எபிடர்மல் டிஷ்யூன்றது அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் த பிளான்ட் பாடி. எக்ஸாம்பிளுக்கு ட்ரைகோம்ஸ். இதில் எபிடர்மிஸ், ஸ்ட்ரோமாட்டா அண்ட் எபிடர்மல் அப்பெண்டேஜஸ் இருக்குது. அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் பிளான்ட் தான் வந்து எபிடர்மிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த ஹேர் மாதிரி இதுதான் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் பிளான்ட். ஸ்டொமேட்டான்றது ஆர் ஓப்பனிங் இன் எபிடர்மஸ் ஆஃப் ஏரியல் பார்ட்ஸ் லைக் லீவ்ஸ். அப்புறம் ஈச் ஸ்டொமேட்டால 2 பீன் ஷேப்டு செல்ஸ் இருக்கும், அது பேர் காட் செல்ஸ், which is surrounded by subsidiary or accessory cells. Epidermal appendagesன்றது outgrowths. And ground tissue பொறுத்த வரைக்கும் it's a bulk of plant body and இது simple permanent tissue. இதில் ஹைப்போடர்மஸ், கார்டெக்ஸ் அண்ட் எண்டோடர்மஸ்னு 3 டைப்ஸ் இருக்கும். ஹைப்போடர்மஸ்னாக்கா it lies between epidermis and outer region of cortex. Cortex வந்து which is lies between epidermis and pericycle. இது வந்து parenchyma, collenchyma and sclerenchyma types of cells வந்து இதில் இருக்கும். which contains starch oilsலாம் இருக்கும். then இது வந்து chlorenchyma வந்து டெவலப் பண்ணுது. எண்டோடர்மஸ் பொறுத்த வரைக்கும் this is the innermost layer of cortex. இதில் parenchyma tissues மட்டும்தான் இருக்கும். Presence of bands of suberin on radial and transverse wall வந்து Casparian strips. vascular tissue system பொறுத்த வரைக்கும் நமக்கு மோனோகாட்டில் வந்து xylem and phloem மட்டும் இருக்கும். டைகாட்டில் வந்து நமக்கு xylem, phloem and cambium வந்து இருக்கும். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் vascular bundle பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் இருக்குது: radial, conjoint and concentric. ரேடியல்னா alternate with each other. conjointனா same bundle in same radius. இதில் என்ன 2 டைப் இருக்குன்னா collateral and bicollateral. concentricsன்றது which is completely surrounded by another tissue. animal tissues வந்து பார்க்கலாம். epithelial tissue. epithelial tissueன்றது it consists of one or more layer of closely packed cells covering external and internal lining of body organs. lining of skin, mouth இதெல்லாம். இது வந்து நமக்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது அண்ட் ஏதாவது இன்டர்னல் இன்ஜூரி வந்து ஆர்கன்ஸில் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை அது வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் இதில் சிம்பிள் எபித்தீலியல் டிஷ்யூஸ் இருக்குது. இதில் 3 டைப் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஸ்குவாமஸ் எபித்தீலியல், காலம்னார் எபித்தீலியல் அண்ட் கியூபாய்டல் எபித்தீலியல். ஸ்குவாமஸ் எபித்தீலியல்ன்றது இட்ஸ் a stratified டைப் அண்ட் இது வந்து மவுத்து, பிளட்டு, லங்ஸ், இயர்லலாம் இருக்குது. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. காலம்னார் எபித்தீலியல் பொறுத்த வரைக்கும் இது எதில் இருக்குன்னா ஸ்டொமக், ஃபாலோப்பியன் டியூப், இன்டெஸ்டைன், கேல் பிளாடர், பைல் டக்ட் இதெல்லாம் இருக்கும். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் செக்ரீஷன், அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. கியூபாய்டல் எபித்தீலியம் வந்து பேங்க்ரியாட்டிக் டக்ட்ஸ், தைராய்டு, நெஃப்ரான் ஆஃப் கிட்னிலலாம் இது இருக்குது. கிராண்டுலர் எபித்தீலியம் பொறுத்த வரைக்கும் columnar or cuboidal cells that get specialized for purpose of secretionக்கு யூஸ் ஆகிறது வந்து கிராண்டுலர் எபித்தீலியம். இதில் யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் வந்து கோபல் செல்ஸ் அண்ட் மல்டி செல்லுலார் எக்ஸாம்பிள் வந்து சலிவரி கிளாண்ட். நெக்ஸ்ட் இதில் மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸ் வந்து இருக்குது: எண்டோக்ரைன் கிளாண்ட் அண்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்ட். எக்ஸோக்ரைன் கிளாண்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா இது வந்து டக்ட். எண்டோக்ரைனுக்கு வந்து டக்ட்லெஸ்ன்னு சொல்லுவோம். இதோட எக்ஸாம்பிள் ஹார்மோன் அண்ட் இதோட எக்ஸாம்பிள் என்சைம். காம்பவுண்ட் எபித்தீலியம் இது மல்டி லேயர்டாக இருக்கும். இதில் நமக்கு ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியம், அதுக்கப்புறம் டிரான்சிஷனல் எபித்தீலியம் இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து லிங்கிங் அண்ட் சப்போர்ட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் ப்ராப்பர் கனெக்டிவ் டிஷ்யூ
skeletal connective tissue, vascular connective tissue இதெல்லாம் இருக்குது. ஸோ ப்ராப்பர் கனெக்டிவ் டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் இதில் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூனாக்கா அதில் வந்து நமக்கு ஏரோலர், அதுக்கப்புறம் அடிப்போஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. இது ஒரு ஒயிட் கொலேஜன் அண்ட் எல்லோ எலாஸ்டிக் ஃபைபராக இருக்குது. டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபைபர் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து இருக்குது. இதில் ஒயிட் ஃபைப்ரஸை வந்து டெண்டான்னும் எல்லோ ஃபைப்ரஸை லிகமெண்ட்னு சொல்கிறோம். டெண்டான்னா என்ன, இதெல்லாம் முக்கியம். ஸோ மசில் டு போன் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அது டெண்டான், அண்ட் லிகமெண்ட்ன்றது போன் டு போன். ஸ்கெலிட்டல் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து பார்க்கலாம். இதில் கார்டிலேஜ் அண்ட் போன்னு 2 டைப் இருக்குது. கார்டிலேஜ்ன்றது ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு யூஸ் ஆகுது, அண்ட் போனுன்றது உள்ளே இருக்கிற சாஃப்ட் ஆர்கனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து கால்சியம் பாஸ்பேட்டால் மேடாக இருக்கும். அண்ட் வாஸ்குலர் கனெக்டிவ் டிஷ்யூஸ் பொறுத்த வரையும் செல்ஸ் வந்து ஃப்ளோட்டிங்காக இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்மளோட பிளட்டு, லிம்ப்பு இதெல்லாம் அதோட எக்ஸாம்பிள். ஸோ லிம்ப் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கலர்லெஸ் ஆர் எல்லோவிஷ். பிளட் வந்து ரெட் கலர்டாக இருக்கும். அதோட pH வேல்யூ வந்து 7.5. இது வந்து நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டிசீஸ் கிட்டேருந்து நம்ம டிஃபென்ஸ் பண்ணவும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் பிளாஸ்மா அண்ட் பிளட் செல்ஸ் இருக்குது. பிளாஸ்மா வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பிளட்னா 55 to 60% ஆஃப் பிளட். பிளட் செல்ஸ் வந்து 45% ஆஃப் பிளட். நெக்ஸ்ட்டு பிளட் வந்து என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னா ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ். ரெட் பிளட் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் எரித்ரோசைட்ஸ். இதில் வந்து நியூக்ளியஸ் இருக்காது. இது வந்து 120 டேஸ்க்கு இருக்குது. அண்ட் இது பர்த் பிளேஸ் ஆஃப் ஆர்பிசியை நம்ம போன் மேரோன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரேவ்யார்ட்னா டெத் பிளேஸ் ஆஃப் ஆர்பிசியை வந்து நம்ம ஸ்ப்ளீன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெட்டிஷ் பிக்மெண்ட்டாக இருக்கிற இந்த ஆர்பிசியில் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஹீமோக்ளோபின் சொல்கிறோம். ஒயிட் பிளட் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து லியூக்கோசைட்ஸ். இது வந்து ஆன்டிபாடிஸ்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளை டிசீஸ் கிட்ட இருந்து காப்பாற்றுது. இது அப் டு 1 வீக் வந்து இருக்கும். இதில் கிரானுலோசைட்ஸ் அண்ட் ஆக்ரனுலோசைட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பிளேட்லெட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம காட்டிங் ஆஃப் பிளட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. And formation occurs from large cells to bone marrow, which is called as megakaryocytes. Muscular cellsல வந்து striated muscles, non-striated muscles and cardiac muscles. Striated muscles வந்து voluntary muscle and அது skeletal muscle. Non-striated muscle வந்து it's an involuntary muscle and it's a smooth muscles. வாலண்ட்ரினா என்னென்னா நம்ம சொல்கிற பேஜ் வந்து கேட்டு அது வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணி அது செய்யுதுன்னா அது வந்து வாலண்ட்ரி மசில். ஸோ கார்டியாக் மசில்ஸ் வந்து நம்ம ஹார்ட் மசில் அண்ட் விச் இஸ் இன்வாலண்ட்ரி மசில். நெக்ஸ்ட்டு நர்வஸ் சிஸ்டம். இது வந்து நம்மளுக்கு மெசேஜ் வந்து கொடுக்கும், சிக்னல் வந்து கொடுக்கும். ஸோ ரிசீவ் சிக்னல், ஸ்டிமுலை அண்ட் இம்பல்சஸ் ஃபார் கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேட்டிங். ஸோ இதோட டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எக்ஸாம் கிராக்கர்ஸ் தமிழ்ன்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.